Ephesians 5:22 says, wives submit to your own husband. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. சப்மிஷன் அந்த ரோல் தான் வந்து காட் வந்து வைஃப்ஸ்க்கு கொடுத்துருக்கார். தட்ஸ் ப்ரெஷியஸ் ரோல், பியூட்டிஃபுல் ரோல். அதனால என்னென்னா ஆண்டட் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து கரெக்டான அந்த நேரத்தில் அந்த கரெக்டான விதத்தில் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து சேர்றதுக்காக தான் ஆண்டர் வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து பைபிள் எழுதி வச்சுருக்காரு. பட் அந்த காரியம்லாம் நடக்காதபடி, குடும்பத்தில் வந்து ஆசீர்வாதம் இல்லாதபடி, சாபமாக இருக்கிறதுக்காக, பிரிவினை நடக்கிறதுக்காக பிசாசானவன் பல காரியங்கள் எடுத்துகிட்டு வருவான். லேட் டெரிக் பிரின்ஸ் வந்து கடைசி காலத்தில் வந்து அவர் ரொம்ப அவர் அழுதார். ஏன்னா பிசாசானவன் வந்து ஃபெமினிசம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வருவான். அதனால நிறைய குடும்பங்கள் வந்து பிரியும். விமன்ஸ் லேடிஸ் வந்து நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே தீர்க்கதரிசனமாக சொன்னார். எஸ், எல்லாமே ஈக்குவல், ஓகே. பட் வந்து இந்த ரோலில் வந்து அந்த ஒரு மைண்ட் செட், நம்ம வேர்ல்ட்லி மைண்ட் செட், அந்த ஃபெமினிசம் மைண்ட் செட் நம்ம ஓவராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆண்டட்டு வார்த்தைக்கு அகேன்ஸ்ட் நம்ம போய் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ் எக்ஸாம்பிள் ஜெசபெல் அண்ட் ஆஹாப் அந்த ஃபேமிலியில் நீங்கள் பார்க்கும்போது, ஹேரோத் அண்ட் ஹெரோதியாஸ் அந்த ஃபேமிலியில் நீங்கள் பார்க்கும்போது முடிவு நிறைய தவறான டிசிஷன்ஸ் வருது. அது காரணம் வந்து என்னென்னா அந்த வைஃப்ஸ் வந்து இல்லை நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவறான முடிவுகளை அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து லீட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம பண்ணாமல் நம்ம வார்த்தையை நம்ம கீழ்ப்படிவோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.